ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த வீடியோ தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். கை கட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளாத் இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ அளவு ப்ளவுஸில் நம்மளுக்கு கை லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ கை லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 5 இன்ச்சு வருது. இது சாதா ப்ளவுஸ் இல்லையா, அதனால் கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 6.5 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 6.5 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இதே மாதிரி 6.5 இன்ச்சு வச்சு எல்லாத்துக்குமே நம்ம 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ளவுஸுக்குமே சேம் இதே அலவன்ஸாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக ஸ்ட்ரைட்டில் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இதோட அளவு ப்ளவுஸில் ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு வருது. ஸோ அதே மாதிரி 6.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து ஆஃப் பார்த்திங்கன்னா 3.25 மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். இது ஸ்லீவ் பார்ட் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் பார்ட்டை. இப்போ பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துணியை இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடு கிளாத்தை உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், உங்களுக்கு எந்த வீடியோ பார்த்தாலும் ஒருத்தவங்களோட வீடியோ கட்டிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டிச்சிங் வேறு மாதிரி இருக்கும். மற்றவங்க கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய வீடியோ பார்க்கணும், நம்மளோட அதே மாதிரி என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்கன்னா தான் அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம 2 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம மடித்து தைச்சிக்க போகிறோம். இது எல்லா ப்ளவுஸுக்குமே காமனான அளவு தான். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இப்போ அதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அப்படியே மார்க் பண்ண போகிறோம். இடுப்பு சுற்றளவு, கை எல்லாமே ஆம்கோல் இதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்கோட பேக் சைடு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் லென்த்து எவ்வளோ இருக்குன்றத நம்ம ஒன்ஸ் அளவு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு வருது. ஸோ அதை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். பன்னெண்டு இன்ச்சுனா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. நான் எப்போவுமே 13 இன்ச்சு தான் விடுவேன். 1/4 இன்ச்சு நான் மடித்து தைக்க மாட்டேன், 1/2 இன்ச்சு தான் தைப்பேன். அதனால் நான் 13 இன்ச்சு விட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் வித் பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டுக்கு நானும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஆம்கோல் லென்த்து பார்த்திங்கன்னா பேசிக்காக 6.5-7 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம 4.5 இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 36 அபோவ் இருக்கிறவங்களுக்கு நம்ம 5.5 எடுக்கலாம் ஆம்கோல் லென்த்து. ஸோ இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 6.5 இன்ச்சு சைடில் நம்ம சைடு தச்சு எடுத்துக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு சேர்த்து இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் நெக்கும் நம்ம என்ன மார்க் பண்ணோமோ அந்த அளவுக்கு நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மார்க் பண்ண மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி தைச்சிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மடித்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நாட்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ துணி இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி போட்டுக்கிட்டு பேக் என்ன நம்ம அளவு எடுத்தோமோ அதே அளவு தான் வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஸோ பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து மேலே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி நான் மேலே வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ளவுஸ் வேணாலும் நீங்கள் வந்து ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் தைச்சி கொடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து குழியாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க்கிங் ஒன்று பண்ணிவிட்டு. ஸோ வந்து ஃப்ரண்ட்டு லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டு லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 5.5 இன்ச்சு வருது. ஸோ அந்த 5.5 இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேலே வந்து தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து 5.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இதுதான் வந்து முக்கியமான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிடுறோம். ஸோ ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச்சு தான் எடுத்தோம் நெக்கில் விற்று. ஆனால் இதில் வந்து 2.5 இன்ச்சு காமிக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து கண்டிப்பாக லூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக 2 இன்ச்சுக்கு வச்ச மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வந்து நீங்கள் ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி அளவில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பக்கமும் வந்து லூஸ் இல்லாமல் ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் எல்லா ப்ளவுஸுமே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேக் பார்ட் என்ன லென்த் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா. பேக் லென்த்து வந்து 12. ஸோ அப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கப் ஷேப் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த மாதிரி எடுப்பாங்க. நான் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். ஸோ நார்மலாக நம்ம வைக்கிற அளவு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சாக நம்ம வந்து அதுலேருந்து 1/2 இன்ச்சு குறைச்சிட்டு 11.5 இன்ச்சு வந்து நம்ம வைக்கணும். அது என்ன மெஷர்மெண்ட் இருந்தாலும் அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நம்ம வந்து 1.5 இன்ச்சு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து நெக்கு வித்துலேருந்து நம்ம வந்து 1 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கோடு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம அங்கேருந்து வந்து கிராஸாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சை ட்ரா பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இதுலேருந்து நீங்கள் வந்து கப் ஷேப் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு கஸ்டமர் வந்து நிறைய வராங்க. இதனால தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி குழிவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறதுனால நான் 1/4 இன்ச்சு விடாமல் நான் மார்க் பண்ணதுலேயே வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் மடித்து தைப்பீங்க அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சு தள்ளி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ட்ரா பண்ணுறதுக்கே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணுறதும் காமனாக ஓரலாக தான் நான் கட் பண்ணுவேன். நான் அளவுலாம் மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து கட் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து வளைவாக கட் பண்ணி எடுத்துப்பேன். நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்களாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்களாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுலாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.